இண்டஸ்ட்ரியே நல்ல பொண்ணுன்னு சொல்றாங்களே, யார் இந்த நல்ல பொண்ணு? இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ நான் கேட்டதே கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை, எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறது கஷ்டமான விஷயம். You sang with G. Prakash. How was that? Was that planned on stage? Actually அது last minuteல they added that song on stage. இந்த we நின்னு பாடுறது பார்த்திருக்கோம். இப்போ performance எப்படி அது? பண்ணி பார்த்தா தானே தெரியும். Let's do it. My work is something that also my passion. Put your daughter through that phase that you went through? Nobody forced me to do that. I also won't force my daughter to. ஒரு 12 வயசு குழந்தையா இருக்கும்போது நீங்க அறிமுகமாக்குறீங்க. நிறைய sacrifices இருக்கு because when other kids were playing I was in part class, concerts அந்த மாதிரி. Yes, I did lose a little bit of my childhood. நம்ம பிரியணும்னு ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா we need to continue as friends. நாங்க first ஃப்ரெண்ட்ஸா இருந்து we got married. So இந்த சிச்சுவேஷன்ல குழந்தை பத்தி யோசிச்சீங்களா? Of course she will know. The parents are living in two different houses. அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம். இந்த காலம் இது 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 இதுவும் நம் வசந்தன் கோ காலம். எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. Discover iconic temples. Explore vibrant shopping streets. Experience bustling shopping malls. Unwind at stunning beaches. From dawn to dusk, Star City Hotels T Nagar brings the best of the city to you. நீ அழகு, நீ அறிவு, நீ ஆணவம், நீதான் ஆரம்பம். ஞாபகம் வைத்துக்கொள், விதியை மாற்றும் மதி உன்னுள் உண்டு, புரிந்து கொள். விதிமுறைகளை விதியுடன் விட்டுச் செல். முடியாது என்று சொல்லை முடியும் என்று மாற்றிச் சொல். பெண் எனும் கர்வம் கொள்வதில் பிழை இல்லையே. தலை நிமிர்ந்து நடந்தால் உலகம் திரும்பி பார்க்கும் தவறில்லையே. தடம் பதிக்க பாதை தேடும் போது சொல்லும் மந்திரம், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. வணக்கம் and welcome to வசந்தன் கோ வழங்கும் அச்சமில்லை அச்சமில்லை. அச்சமில்லை அச்சமில்லைன்றது ஒரு நேர்காணல், பிரபலங்களோட நேர்காணல். ஆனா வழக்கமான நேர்காணல் மாதிரி கிடையாது, இது வித்தியாசப்பட்ட ஒரு நேர்காணல். அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இதுல என்னன்னு பார்க்க போறீங்கன்னா, பிரபலங்கள் பார்த்து பிரமிக்க போறீங்க, பொறாம கூட பட போறீங்க. அதே நேரத்துல அவங்களோட மறுமுகத்தையும் பார்க்க போறீங்க. அது என்ன மறுமுகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில நடந்த சவால்களை எப்படி சமாளிச்சாங்கன்ற யுக்திகளை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த யுக்திகள் நமக்கு துவண்டு போகும் நேரங்கள்ல உதவும் அப்படின்ற எண்ணத்துல தயாரிக்கப்படும் நிகழ்ச்சி தான் அச்சமில்லை அச்சமில்லை. இந்த நிகழ்ச்சியில நம்ம அடுத்து நம்மளோட இணைய போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை நான் முதல் முறையாக ஒரு ஏர்போர்ட்ல சந்திச்சேன். ஓடி அக்கா நான் தான் ஐயோ பேர் சொல்லக்கூடாது, யாரு நீங்க கெஸ் பண்ணுங்க, அக்கா நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த பிரபலத்தோட பேரை சொன்னாங்க. நான் சொன்னேன், இவ்வளவு பெரிய பிரபலம், இவங்க நான் தான் நீ அறிமுகப்படுத்திக்கிறாங்க, சச் ஹம்பிள் பர்சன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கப்புறம் நான் அமெரிக்கா போயிருந்தேன். அமெரிக்கால என்னோட பெஸ்டி வீட்டுல, அவங்க பேர் சுஜி வீட்டுல தங்கி இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இவங்க இந்த பிரபலம் என் வீட்டுல தங்கி இருந்தாங்க, என்ன நல்ல பொண்ணு அப்படின்னு. அப்ப எனக்கு உடனே கோவம் வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணே கிடைக்காதுன்னு சொன்னான். என்ன பார்த்துட்டு என்ன பக்கத்துல வச்சுட்டு என்ன பேசுற நீ அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா நீ உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு. அப்புறம் யுகேந்திரன் வாசுதேவன் அவங்க சந்திக்கிறாங்க, அது ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. இப்படி இண்டஸ்ட்ரியே நல்ல பொண்ணுன்னு சொல்றாங்களே, யார் இந்த நல்ல பொண்ணு? நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்ச ஒரு பிரபலமான நடிகை கூட ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு என்னோட இன்னர் சர்க்கிள்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. யார் இவங்க? இதோ நமக்காக the very humble, the very talented and the very very beautiful inside and out Saindavi. வணக்கம். Welcome to அச்சமில்லை அச்சமில்லை. Thank you so much. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ நான் கேட்டதே கிடையாது. Thank you so much. Feels really good actually. Thank you
so much. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை, எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறது கஷ்டமான விஷயம். yeah, but ஒரு புதிய பரிமாணத்துல நாங்க உங்களை பாக்குறோம். நீங்க மேடையில டான்ஸ்லாம் ஆடுனீங்க. It was so delightful watching you move and performing. அது இப்படி சைந்தவி வந்து நின்னு பாடுறது பார்த்திருக்கோம். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அது? ஆக்சுவலி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஸ்கூல்ல வந்து நான் ஐ யூஸ் டு பி பார்ட் ஆஃப் எவ்ரிதிங். நான் வந்து ஒரு ஆரட்டோரிக்கல் காம்படிஷனா இருக்கட்டும், ஒரு டான்ஸா இருக்கட்டும், யூனோ மோனோ ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே பண்ணுவேன், பாடுவேன், ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன், ஐ யூஸ் டு ஸ்போர்ட்ஸ், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஐ வாஸ் a gymnastics ஸ்கூல், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனா வந்து சீரியஸா சிங்கிங்னு ஆரம்பிச்சோடனே நானே வந்து இல்ல இதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும், ஸோ லெட் அஸ் கான்சென்ட்ரேட் ஆன் சிங்கிங்னு சொல்லிட்டு எனக்கு நானே போட்டுக்கிட்ட ஒரு வால்ஸ் வந்து இப்போ நான் திருப்பி ஐ எம் ஜஸ்ட் பிரேக்கிங் டவுன் ஆல் தோஸ் வால்ஸ் ஒன் பை ஒன். ஐ எம் ஜஸ்ட் பிரேக்கிங் இட் டவுன். அதான். ஸோ அப்போ நடுவில் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வந்து டு ஈவன் டான்ஸ் ஆன் ஸ்டேஜ் ஒரு அந்த ஹெசிடேஷன், ஒரு ஐயோ நம்மளுக்கு சூட் ஆகுமா ஆகாதா, சின்ன வயசுல ஆடுறோம், ஸ்கூல்ல ஆடினோம், அதெல்லாம் வேற விஷயம். பட் வில் இட் பி ஓகே டு டான்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சோ மெனி பீப்புள்? நம்மளுக்கு இன்ஹிபிஷன்ஸ் இருக்குமா, இல்லை வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு 10,000. அப்புறம் யோசிச்சேன், சரி பரவாயில்ல, பண்ணி பார்த்தா தானே தெரியும், let's do it அப்படின்னு சொல்லி. Okay, so but when you were on stage, were you nervous? இந்த பதட்டம்லாம் இருந்துச்சா? எனக்கு எப்பவுமே அந்த ஒரு ஸ்மால் பட்டர்ஃப்ளைஸ் இன் ஸ்டமக் இஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் ஐ ஃபீல் இன் அ வே இவ்வளோ 20 years ஆஃப் சிங்கிங் பிளேபேக் வந்து அந்த பட்டர்ஃப்ளைஸ் தான் ஹெல்ப் பண்ணிருக்குன்னு எனக்கு ஒன்று. பிகாஸ் யூ ஆர் நாட் ஓவர் கான்ஃபிடென்ட். இட்ஸ் குட் டு பி கான்ஃபிடென்ட், பட் இட்ஸ் நாட் ஓகே டு பி ஓவர் கான்ஃபிடென்ட். ஸோ இது குட்டி பட்டர்ஃப்ளை ஷுட் பி தேர். பட் இப்போ டான்ஸ் ஆடுறதுனால கூடுதல் பொறுப்புகள் வந்ததுனால இப்போ வந்து இப்போ மை திங் இஸ், இப்போ நான் எவ்வளோ பீட்டுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பை ஸ்டாப் பண்ணா நான் அடுத்த சரணம் வந்து மூச்சு விடாம எடுக்கலாம். எப்போ எங்க பிரெத் எடுத்தானா அண்ட் இந்த ஃபுல் பீஜியம் ஆடிட்டோம், 4 counts தான் பிரேக் இருக்குன்னா அப்போ அந்த பாடும்போது எங்க பிரெத் எடுக்கலாம். இப்போ அதெல்லாம் வந்து you know added pressure அது மாதிரி. But okay, I'm enjoying it. It's a challenge la, so அதனால வந்து it was delightful, really delightful. ஆனா ஏதாவது ஸ்டெப் மறந்தீங்களா? எங்களுக்கு ஒன்றும் தெரியல, பார்வையாளர்களுக்கு. நீங்க sometimes yes of course மறந்துருக்கேன். பட் ஆனா predominantly இப்போ சைந்தவி லைவ் இன் கான்சர்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இந்த பாட்டுக்கு தான் டான்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஐ எம் லேர்னிங் டான்ஸ் ஆல்சோ நவ் அகேன். ஸோ அவங்க வந்து கோரியோகிராஃப் பண்ணி என்னை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு எல்லாமே இருக்கும். ஸோ அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனா வந்து புதுசா ஏதோ ஒரு பாட்டுக்கு ஆடுறோம், இப்போ ரிஹர்சல் 1, ரிஹர்சல் 2 ரிஹர்சல்ஸ் தான் இருக்கு. அப்படிங்கும்போது அல்டிமேட்லி கான்சென்ட்ரேஷன் வில் பி ஃபார் சிங்கிங். ஏன்னா நம்ம பாடுறதுக்கு தானே வந்திருக்கோம், அதனால. ஸோ அப்போ 1 or 2 ஸ்டெப்ஸ் மிஸ் ஆகும். பட் it's all about not showing on your face. Exactly. அத சொல்றேன், பார்வையாளர்களுக்கு தெரியல ஒண்ணும். நீங்க ஆடும்போது it was just nice. Like wow, Saindhavi is dancing அப்படினு. It was really nice. So we're going to see more of you performing as in இப்போ அதுதானே தேவைப்படுது. ஒரு பாடகர் சும்மா வந்து நின்னு பாடுனா அது இல்ல, உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அது பரிமாணம்ல அது. ஆமா. It keeps evolving. Yeah, exactly. Yeah, it keeps evolving. Okay, and you sang with Jeevi Prakash. How was that? Was that planned on stage? இப்போ ரீசன்ட்லி ஆக்சுவலி வந்து அது லாஸ்ட் மினிட்ல they added that song on stage. எல்லாமே இருந்தது முன்னாடியே, இந்த சாங்ஸ் இந்த பீப்புள் பாட போறாங்கன்னு. பட் யார் இந்த சாலையோரம் on stage they requested impromptu, they requested. So he went and played on the keys and I sang and both of us sang. சும்மா we just sang on Pallavi. Yeah, okay. வசந்தன் கோவின் அச்சமில்லை அச்சமில்லை நிகழ்ச்சியில் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா silences and struggles னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். We're going to talk about your challenges in life and என்ன மாதிரி டூல்ஸ் நீங்க பயன்படுத்தி அந்த சவால்களை எப்படி சமாளிச்சீங்கன்றதை பார்க்க போறோம். We're going to time travel. ஒரு 12 வயசு குழந்தையா இருக்கும்போது நீங்க அறிமுகமாக்குறீங்க பாடுறதுக்கு. ஸோ அந்த 12 வயசு குழந்தை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேடை நிகழ்ச்சியில இந்த பின்னணி பாடகி ஆகி ஒரு பெர்ஃபார்மர் ஆகி பல பரிமாணங்கள் அந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியிலேயே. என்னோட குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா சேக்ரெட் சான்ஸ் உங்களோட பாடல்களை கேட்டு தான் அவங்க வளர்ந்தாங்க. யூனோ எவ்ரி நைட் தி வில் லிசன் டு இட் வித்அவுட் ஃபெயில். நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போதே சேக்ரெட் சான்ஸ் தான் கேட்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பல பரிமாணங்கள் மியூசிக் இண்டஸ்ட்ரியிலே. பட் அந்த 12 வயசுல அப்படி ஆரம்பிக்கும் போது do you think you lost your childhood or how do you see it? There is a bit of childhood that I had to lose in order to, you know, field requires some sacrifice at some point of time. So of course childhood la வந்து நிறைய sacrifices இருக்கு. Because when other kids were playing, when others were going for different I was in part class, I was in, you know, practice sessions and concerts அந்த மாதிரி. But இதுல என்ன learning na
அந்த sacrifice at that point was needed for me to become this, இந்த ஒரு, I wouldn't say I've achieved whatever I wanted to. இன்னும் நிறைய, there is a lot more things that I want to do and miles to go before I sleep தான். So but அந்த இதுல வந்து that was the sacrifice that was needed and necessary at that point of time. Childhood lose பண்ணியானா, yes, I did lose a little bit of my childhood. I am doing something, my work is something that is also my passion. பிடிச்ச ஒரு விஷயம், அதுதான் என்னோட ஒர்க்கா நான் பண்றேன், அதான் என்னோட கெரியர்னா, I'm lucky, no, not everyone gets to do what they love for a living. So I am doing what I love for a living. So அது வந்து I am considered myself really blessed and lucky. Touch wood, thank God. So would you let you put your daughter through that phase that you went through? No, I would let her see if that's what she wants. See, இப்போ வந்து அந்த சமயத்துல வந்து அந்த சாக்ரிஃபைஸ் நான் பண்ண வேண்டியதுன்னா, nobody forced me to do that sacrifice. எனக்கு I wanted to, சிங்கிங் தான் அப்படின்னு நான் டிசைட் பண்ணும்போது, அப்பவே when everyone used to say நான் வந்து டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும்னா, அந்த வயசுலயே வந்து எவ்ரி டைம் ஓரியன்டேஷன், ஒரு நியூ கிளாஸ் போறச்சே, there's one orientation day, you introduce yourself to the new teacher, new classmates and everyone. Every time I've gotten up and I've said I want to become a singer. So அப்ப வந்து I've had people ridicule and mock at me saying singing is a hobby, what do you want to take as a profession? அப்படி கேட்பாங்க அந்த வயசுல. பட் ஆனா வந்து I was like, அதை தவிர I couldn't think இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு இருக்கணும், சைட்ல இதை பண்ணணும் அப்படி யோசிச்சதே கிடையாது. For me, singing was a profession. That was what I wanted to do. That was where I wanted to be. So அதை வந்து எனக்கு வந்து I didn't mind doing that sacrifices to achieve that thing. So அதனால, but இப்ப as I said, nobody forced me to do that. I also won't force my daughter to do that. Let her choose. இப்ப இன்ஃபேக்ட் நம்ம வந்து சின்ன வயசுல இருந்ததை விட இப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் ஃபார் மோர் அட்வான்ஸ்ட், மோர் எக்ஸ்போஜர். அதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு டெஃபினட்டா. பட் I would think I would let her do what she wants to do. I will guide her. I will definitely be there through every step of whatever she wants to do. I'll be right beside her, guiding her and telling her choice is hers. Right. இப்போ நான் ஏன் இதை கேட்டேன்னா, என்னோட older 2 boys நீங்க பார்த்தீங்கன்னா, they learned piano for about a good 6 to 7 years. After that they came and told me, Mummy, actually we don't enjoy piano classes. எங்களுக்கு கிட்டார் கத்துக்கணுன்றது தான் ஆசை. So I had to wait 7 years to find out what exactly they liked, right? So and how do you understand the nuances? When do you push the child saying that, hey, like இதுதான் உன்னோட future, நீ இந்த ஒரு பாட்டு கிளாஸ்க்கு உங்களுக்கு கொண்டு போய் உங்க அம்மா வந்து விடுறாங்க, ட்ரை பண்ணுன்னு சொல்லி, அதை ட்ரை பண்ண பிறகு தானே you get involved in it. So how do you know when is it push, when is it you're just encouraging the child? I don't know, I might be wrong, but this is what I've understood. சரி, பாட்டு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். இப்போ அவள் பாட்டு கிளாஸ் போறா, அவள் கத்துக்கிறா, she wants to go and learn. For me, my job was to, hey, இதெல்லாம் இருக்கு, உனக்கு கத்துக்கணும்னு ஆசையா இருக்கா, நீ கத்துக்கோ, இட் வில் பி நைஸ், உனக்கு ரொம்ப அழகான வாய்ஸ் இருக்கு, why don't you try? அம்னா ட்ரை பண்ணி அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவள் போறா. பட் அதை தாண்டி ஒரு ஸ்டேஜுக்கு மேல, ஐயோ ஏண்டா போறா, ஏண்டா எங்க அம்மா டார்ச்சர் பண்ணி என்ன அனுப்புறாங்கன்னு வரும்போது, I think that is the take a step back. Yeah, you take a step back. இப்போ இந்த ஜெனரேஷன்ல பொறுத்த வரைக்கும் I think they will continue something only if they like. So அந்த புஷ் வந்து இது பண்ணி பாரு, உனக்கு பிடிக்குதான்னு பாரு, அண்ட் அந்த புஷ் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அது பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத வந்து அவங்க தான் சொல்லணும். நம்ம சொல்லலாம், இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கத்துக்கோ, உனக்கு பிடிக்குதான்னு பாரு. அதுக்காக ஒரே ஒரு கிளாஸ் போயிட்டு வந்து எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும், யூ ஷுட் ஜஸ்ட் அலோவ் தெம். அது வரைக்கும் I think we can tell them, கொஞ்சம் போய் பாரு, இன்னும் கொஞ்சம் போய் பாரு, அப்போ உனக்கு தெரியும். I think you will like it. Just see for a few more months or something. அது சொல்லி parenting styles have changed over the years. நம்ம காலத்துல எல்லாம் போய்தான் ஆகணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ. என்னோட டைம்ல வந்து you have to go. So as a little kid, ஹார்மோனியம் கிளாஸ் சேர்த்து விட்டாங்க, வீணை கிளாஸ் சேர்த்து விட்டாங்க, but we had no choice. டான்ஸ் கிளாஸ் போய்தான் ஆகணும். So I just wanted to understand a younger person's perspective on parenting. Right, okay. So சைந்தவிய சிங்கரா பேசணும், ஒரு பேரண்டா பேசணும். Now we see ஒரு புதிய பரிமாணம் உங்களுக்கு.
we see you as, when I say we collectively, generally people see you as a very strong person, a resilient person. You've had challenges in your life. இப்போ வந்து ஒரு உறவு, ஒரு நட்பு அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போது அதில் வந்து நிறைய இன்வால்வ்மெண்ட் இருக்கும், நட்பாக இருப்போம். அது வந்து இல்லை இந்த அரீனால அது வந்து செட் ஆகலை அப்படின்னு ஒரு காலகட்டம் வரும்போது அது சமாளிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய பேர் வாழ்க்கையில வந்து சவால்கள் இருக்கும். 2 பேர் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்ல உள்ளவங்களை வந்து ஒன்னா சேர்க்கும் போது அது வாழும்போது யூ ஹேவ் லாட் ஆஃப் கிவ் அண்ட் டேக். ஆனா அது அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து இல்லை இதுதான் முடிவு அப்படின்னு வருது. இட்ஸ் நாட் அன் ஈஸி டிசிஷன், பட் யூ மஸ்ட் ஹவ் கான் த்ரூ அ லாட் ஆஃப் டர்மாயில்ஸ் இன் யூர் மைண்ட். அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க? ஒரு புதிய சைந்தவி நம்ம பார்க்கும்போது எங்களுக்கு பிரமிப்பா இருக்குது. We are so proud of you and you are such a strong, resilient woman. So congrats on that. Thank you. But how did you do that? How did you manage it? See, definitely வந்து it is a difficult decision to take. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு காரணங்களால we have to take the decision வரும்போது like as much as we respect people or around us oda opinion, ultimately people involved in it oda, you know, they know better what will work, what will not work. So வந்து அதை வந்து first வந்து and everybody means well around you. See, so many people, அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அது வந்து ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை அது வந்து ஸ்பவுஸாக இருக்கலாம், இல்லை எது வேணா இருக்கலாம். See, it is not ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி பிட்வீன் அ ஸ்பவுஸ் ஒரு பேரண்ட் அண்ட் சைல்டா இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், இல்லை ஃபேமிலியாக இருக்கலாம், எதுவாக இருந்தால் கூட அல்டிமேட்லி ஐ திங்க் நம்மளுக்கு தான் தெரியும். த பீப்புள் ஆர் ஆக்சுவலி இன் தட், யூனோ, அதில் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் வாட் வில் ஒர்க், வாட் வில் நாட் ஒர்க்னு. ஸோ இதில் வந்து மற்ற எல்லாரோட அட்வைஸும் கண்டிப்பாக ஓகே, எவ்ரிபடி ஹேஸ் யூனோ கன்சர்ன், கேர், அந்த கேர் அண்ட் கன்சர்னில் தான் லாட் ஆஃப் பீப்புள் டெல் யூ லாட் ஆஃப் திங்ஸ், பட் இட்ஸ் அப் டு யூ டு டேக் வாட் யூ வாண்ட் அண்ட் வாட் யூ டோன்ட் வாண்ட் அண்ட் see the best way forward. இதில் என்ன பண்ண முடியும், வாட் இஸ் த பெஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் திஸ் சிச்சுவேஷன், அப்படிதான் வாட் நெக்ஸ்ட், இதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் வில் கீப் யூ கோயிங்கே தவிர. அண்ட் யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட், irrespective of whether you're together or not together, you have to respect each other's, என்ன சொல்றது, அந்த value of that relationship that you have had, that friendship that you have had for so many years, எல்லாமே you have to respect. Amazing, because நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா they are in difficult relationships. ஆனா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு, அதுலேருந்து தாண்டி இல்லை அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வந்து பல பேர் வந்து தயங்குறாங்க. ஓ இல்லை, யூனோ சொசைட்டி என்ன சொல்வாங்க, நம்ம சமுதாயம், நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. பல பேர் வெல் மீனிங் பீப்புள் நிறைய விஷயம் சொல்வாங்க, ஆனா அந்த உறவுல இருக்கிற 2 பேருக்கு தான் தெரியும் அது என்ன, எது நமக்கு நல்லதுன்னு. பியூட்டிஃபுல்லி செட். ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்து வி காட் மேரிட். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு விஷயம் என்றைக்குமே அது போவே போகாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு இருக்கிறச்சு யூ வில் நாட் ஆக்சுவலி, யூ கேன் நெவர் ஹாவ் சம்திங் bad to say about the other person, because we have great respect for each other. இவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம், இப்பயும் we are still friends, we continue to work together. So and the respect for each other is massive and that friendship is always there. So இதை தாண்டி என்ன பண்ண போறோம் நம்ம ஹேட்டோட, what are we going to do in life? Life is very short, it's too short to have all these negative emotions. So what is the best foot forward? Put your best foot forward and move on. அதுதான் according to me. Amazing. So இந்த சிச்சுவேஷன்ல குழந்தை பத்தி யோசிச்சீங்களா? குழந்தைக்காக நீங்க வந்து போராடுனீங்களா? we need to stay together அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சா? See, definitely வந்து both of us took this decision keeping her in mind also. So இப்போ நாங்கள் வந்து we are co-parenting her. ஸோ அவங்க வந்து என்னோடையும் இருப்பாங்க, அவரோடையும் இருப்பாங்க. ஸோ we have a system that's working between us. So when he comes from ஒரு long shoot schedule அப்புறம் for 10 days, 15 days he's not here, he comes back na, I prioritize, I make sure that the child gets to spend good time with her father as well. Adhe madri she lives with me and I send her to school and everything, but she also goes there weekends bodu, she goes there and she stays with her father ad madri, because we have a system that's working and we talk நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த communication is very important. அந்த system வந்து work ஆகணும்னா அந்த
communication is very important. And the communication எப்போ வரும்னா when you have your child's interest, best interested. So அவளுக்கு எந்த விதமான டிஃபரன்ஸுமே இதுல வந்து she shouldn't know. Of course she will know that she will know that her parents are living in 2 different houses. But ஆனா how to make it easy on her, அதுதான் நாங்க we always talk about it. Okay, நம்ம டிசைட் பண்ணிட்டோம், we are going separate ways, but how to make it easy for Anvi? It shouldn't become, our separation should not become difficult for Anvi. So later we have spoken a lot about it and we work around that only. And it might, சில பேருக்கு அந்த system might sound என்னது இது அவங்களால பேச முடியுது but they can't live together, அந்த மாதிரி lot of comments are way, lot of people advising நிறையவே நடந்திருக்கு. But ultimately, like I said, only the person involved, we know what is happening and we have a system and that works well for us, that works well for the child. The child's interest is that most important thing. So anala vanda keeping that in mind, we have excellent. So your child has got both parents. என்ன parents வேற வீட்ல இருக்காங்க. So அம்மாவும் இருக்காங்க அப்பாவும் இருக்காங்க. So that and we the child will know, should know, and we make sure she knows that she is always loved no matter what, whether appa and amma are together or not. Our love for you will never change. அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு செக்யூரிட்டி அந்த சைல்டு கொடுக்கணும். இப்போ நம்ம இப்போ செப்பரேட் ஆகுனா அந்த இன்செக்யூரிட்டி தான் வந்து இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த சைல்டு. அண்ட் இஃப் த பேரண்ட்ஸ் ஆர் நாட் டாக்கிங் டு ஈச் அதர் ஆர் இஃப் இட்ஸ் அ வெரி ரொம்ப டர்மாயிலான ஒரு சிச்சுவேஷன், வேற ரொம்ப அக்லியான ஒரு சிச்சுவேஷன்னா தட் வில் அஃபெக்ட் த சைல்டு. பட் வி ஹாவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் தட் இப்படி வில் டேக் இட் லைக் திஸ். எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ண முடியுமோ லெட் அஸ் ஹேண்டில் தட் டுகெதர். ஸோ வி ஆர் இன் திஸ் டுகெதர். We might not be together as husband and wife, but as parents, we are on the same page. We are co-parenting our child. So, we want the best for her. Adile endha vidhamana sandegamo maatramo kadayadu. I'm in awe of your maturity and the way you're handling things. Oh my God, Saindavi, amazing, amazing. Like I said, but Anna, at this time I should also say, it takes 2 people to even come to that decision. Fair enough. Yeah. So, he also thinks the same way, I also think the same way. So adanala vande this actually really works. But mom has been a strong pillar of support for you, right? Everybody used to be like terrified of my mother. Scooter வந்து தெருமுனையில எங்களுக்கு வந்து சத்தம் கேட்டாலே மாமி வராளா, ஐயோ பெரியமா வராளான்னு எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவாங்க. I'm a judge in a reality show. So shoot எல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக வீட்டுக்கு வரும்போது பார்த்தேன்னா நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், தூங்குப்பா பரவாயில்லப்பா, I'll be awake. He wants to see that the child has reached home. எனக்கே சைல்டு வந்தாலுமே அவருக்கு நான் என்ன சைல்டு. சைந்தவியோட மார்னிங் ரூட்டீன் எப்படி இருக்கும்? அவள் ஸ்கூல் கிளம்புற வரைக்கும் இந்த சுனாமியே வந்துட்டு போன மாதிரி தான் இருக்கும். மற்ற எல்லாத்துக்கும் எனக்கு பேஷன்ஸ் இருக்கு, பட் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும்னா அதுக்கு எனக்கு பேஷன்ஸே கிடையாது. I started to play badminton with my friends. Nice. Okay. பெரிய group. என்ன மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடு? Hosting game nights, Pictionary, நிறைய டாபிக்ஸ்ல you have those. ஒரு இது பண்ணாலே we know the name of the movieங்கிற மாதிரி. ஒரு இன்னொரு பரிமாணம் entrepreneur. 2 girls ஓட conversation அது. Started as an online boutique. வளர வந்து when I stepped into music, I always wanted to start a studio of my own.